ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஷ்ணு. லாஸ்ட் டைம் நான் உங்கள்கிட்ட சொன்ன 2-in-1 பிளேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் அந்த சஸ்பென்ஸை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு உடைக்க போகிறேன். வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். போகிற வழியில் நல்ல ஒரு ஸ்மெல்லு வந்துச்சு. என்னென்னு பார்த்தா நம்ம நியாஸ் பிரியாணி கடை. ஓகே, ஆஃப்டர்நூன் லஞ்சை இங்கேயே பிக்கப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு ஒரு 2 சிக்கன் பிரியாணியும் 2 மட்டன் பிரியாணியும் பார்சல் பண்ணிட்டோம். நியாஸ்னாலே ஸ்பெஷல் தாங்க. எல்லாமே அங்கே கிடைக்கும். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பரோட்டா எல்லாமே அங்கே கிடைக்கும். நீங்கள் ஃபேமிலியாக உள்ளே உட்காந்து சாப்பிட்லாம். அதுக்கான ஸ்பேசஸும் உள்ள அவைலபிளாக இருக்குது. இங்கே மெயின் ஸ்பெஷல் என்னென்னா பக்கெட் பிரியாணி தாங்க ஸ்பெஷல். சிக்கன் பக்கெட் பிரியாணி அண்டு மட்டன் பக்கெட் பிரியாணி எல்லாமே எங்களுக்கு ஸ்பெஷல் தான். பாருங்கள், நம்ம உள்ளே போகும்போது அண்ணன் பிரியாணியை செமையாக பக்கெட்டில் ஃபில் பண்ணிகிட்டு இருந்தார். பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல தான் இருந்துச்சு. பட்டு பார்சல் வாங்கிட்டோமே, ரெண்டாவது அடுத்த வாட்டி பக்கெட் பிரியாணி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி என்ன தான் அண்ணன் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டே இருந்தோம். எடுக்கும்போது பயங்கர ஹீட்டுங்க, செமையாக இருந்துச்சு. அப்படி ஆவியெல்லாம் சுட சுட அப்படி பறக்குது. அண்ணன் எடுக்கும்போது எப்படி ஆவி பறக்குது அப்படின்ட்டு. ஓகே, இங்கேருந்து அப்படி சாப்பாடை பிக்கப் பண்ணிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். நம்ம போகிற பிளேஸுக்கு போகும்போதே பிளேசஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் போகிற டைம் நல்லா மழை பார்த்துக்கோங்க. ஸோ போகும்போதே நல்லா கூலாக செம்மையாக இருந்துச்சு. ஸ்பேசஸ்லாம் 2 சைடுமே ரப்பர் தோட்டம் தான் போகும்போது. அதனால உங்களுக்கு சீனரிஸ்லாம் செம்மையாக இருக்கும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக போங்க. நாகர்கோவில் வந்தால், கன்னியாகுமரி வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்த போய் பாருங்கள். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இங்கே பஸ் வசதியும் அவைலபிளாக இருக்குது. அதை பற்றியும் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். வழியாக நீங்களும் எதிர்பார்த்த பிளேஸ் நம்ம ரீச் ஆகிட்டோம். பாருங்கள், போகிற வழியெல்லாம் இதே மாதிரி தாங்க இருக்கும். பயங்கரமாக பெரிய பெரிய கல்லாக, சின்ன சின்ன கல்லாக, பார்க்குறதுக்கே அழகாக செமையாக இருக்கும். நீங்கள் இந்த கல்லை எடுத்துகிட்டு போய் உங்கள் ஃபிஷ் டேங்கில் கூட போட்டுக்கலாம். பாருங்கள், நேச்சர் தான். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர் தான். நாங்கள் போகும்போது மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் எங்களுக்கு கிளைமேட் இன்னியும் நாங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகமாக செமையாக இருந்துச்சு. நீங்கள் ஃபேமிலியாகவும் வரலாம், நீங்கள் பேச்சுலர்ஸாகவும் வரலாம். நாங்கள் போகும்போது ஒரு கோயில் ஒன்று இருந்துச்சு. அந்த கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு. பாருங்கள், இதான் நம்ம வியூ பாயிண்ட்டு. எங்கேருந்து தண்ணி வருதுன்னு பார்த்தீங்களா, வாட்டர் ஃபால்ஸு. இதில் தான் நாங்கள் குளித்தோம். இது ஒரு ஃபால்ஸ் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு ஜூம் பண்ணி காணிக்கிறேன். அந்த இடத்துல இதுக்கும் மேலே ஃபேமிலிஸ்லாம் போய் இருந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. அது இதுவும் இதை விட அதிகமாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். பட் நாங்கள் இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டோம். எங்களுக்கு பார்த்தீங்களா, அங்கே ஒரு ஃபேமிலி எனக்கு ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க டைம். ஸோ இதுதான் ஃபால்ஸ் பார்த்துக்கோங்க. இங்கே இருந்தால் நாங்கள் இந்த ஃபால்ஸில் தான் நாங்கள் குளித்தோம். இந்த பிளேஸ் ஒரு செம்மையாக இருந்துச்சு. அந்த வாட்டர்லாம் பார்க்கும்போது அது இந்த கண்ணாடி மாதிரி பல தகன்னு இருந்துச்சு. குளிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் வருவதுக்கு எங்களுக்கு மனசே இல்லை பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு ஆழங்கிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆழமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஆழம் தெரிஞ்சவங்க, நீச்சல் தெரிஞ்சவங்களும் குளிக்கலாம், நீச்சல் தெரியாதவங்களும் குளிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி தாங்க. செம்மையாக இருந்துச்சு. உங்களுக்கே குளிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு நாள் வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க இந்த பிளேஸுக்கு. ஃபஸ்ட்டு எங்களுக்கே கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. அது போக லோக்கல்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் அந்த இடத்துல போய் குளிக்கலாம், அப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டு போயிட்டார். ஸோ நாங்களும் கிளம்பிட்டோம் அந்த இடத்துக்கு. அதனால் தாங்க பாருங்கள், ஃபால்ஸ் தாங்க செம்மையாக இருந்துச்சு. வாங்க, ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் திருப்பி போகணும்னு மனசே வராது. ஆனால் போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பாருங்கள், ஏதோ பெரிய கடலை கலந்து வர மாதிரி நாங்கள் இருக்கோம். ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உள்ள முங்குற மாதிரிலாம் சீனா போடுவோம், அப்படியும் கிடையாது. கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது நார்மலாக அவங்க பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டு அப்படிங்கிறது நார்மலாக ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஒரு வழியாக நம்ம ட்ரிப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம போன இடம் இந்த இடம் தாங்க. அதாவது நாகர்கோவில் காளிகேசம் அப்படிங்கிற ஒரு இடம் தான். இங்கே பஸ் வசதியும் அவைலபிளாக இருக்குது. நம்ம வடசேரியிலேருந்து 1 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் உங்களுக்கு பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது. நான் போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you, bye.